விஜய் அவர்கள் வந்து ஒரு அந்த குழந்தைங்களுக்கு மாணவர்களுக்கு பரிசளிக்கும் அந்த இதுல கள்ளச்சாராயம் பத்தி பேசும்போது சொன்னாரு, இந்த மேடையில கள்ளச்சாரம் இதை பத்தி அதாவது கவர்மெண்ட்டை வந்து இதுல இன்வால்வ் பண்றது பேசுறதுக்கான மேடை இல்லை அப்படின்னா, நீட்டுன்னு வரும்போது ஒன்றிய அரசுன்னு சொல்லி அவர் குற்றம் சாட்டியிருந்தாரு. நீங்க விஜய் ஏதோ சிக்கல்ல மாட்டி விட்டு அவர் படம் கோட் ரிலீஸ் ஆகாம பண்ணலான்னு பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்கு உங்களுக்கு. படம் வருதுமா, பல 100 கோடி போட்டு படம் எடுத்து வச்சுக்கிறாரு ப்ரொடியூசர், இவர் நடிச்சு வச்சிருக்கிறாரு. கம்ப்ளீட்டா என்டையர் தியேட்டர்ஸ் வந்து யார் கையில இருக்கு தமிழ்நாட்டுல? திமுக எதிர்த்து ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க விஜய, ஒரு தியேட்டர்ல அந்த படம் ஓடாது. படம் ஓடுற வரைக்கும் ஒரு அரசியல் பேசுவோம், படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க. இனிமே சினிமா நடிக்க மாட்டேன்னு நிறுத்ததுக்கு அப்புறம் விஜயோட வீரத்தை பாருங்க. கொப்பளிச்சுறாரு. சினிமா ஃபைட்டோட அதிகமான ஃபைட் கிளைமேக்ஸ்ல. கேவலமான அரசியலுங்க இதெல்லாம், கேவலமான அரசியல். நீங்க மத்திய அரசு விமர்சனம் பண்ணா ஒன்னும் பாதிப்பு இல்லை. ஸ்டேட்ல ஏதாவது பேசுனீங்கன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது. அவர் கோட்டு வந்து ஸ்கேப் கோட்டா மாறிடுவார், அப்புறம் பள்ளிகளாயிருவார், படமே ஓடாம போயிடும். அந்த பயம் இருக்கட்டும் திமுக. இவ்வளவு பயப்படுற எதுக்கு அரசியலுக்கு வரணும்? அரசியலுக்கு வந்தாலே துணிச்சல் கட்டாயம் இருக்கணும், இன்பில்ட்டா இருக்கணும். துணிச்சல் உள்ளவங்க அரசியலுக்கு வர முடியும். இவ்வளவு பயந்துட்டா பாலிடிக்ஸ் வர்றது.